கிளையண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, "எதுக்காக வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும்? ஒவ்வொரு மாசமும் பண்றதுக்கு என்ட்ட வந்து அமௌண்ட் இல்ல." அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லலாம். இப்போ வரைக்கும் நியர்பை ஷாப்ஸ்ல தான் வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி வாங்குறனால 1 மாசம் கூட உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற பொருளே வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. பட் வெஸ்டேஜ்ல ஒவ்வொரு ரீபர்ச்சேஸ் பண்றப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வெஸ்டேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதே உங்க ப்ராப்ளம்ஸ் சேஞ்ச் ஆகணும், உங்களுக்கு இன்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க வெஸ்டேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா, இங்க இன்கம் அப்படின்ற ஒண்ணு வரவே வராது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்போ நெறைய அமௌண்ட் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒர்க் பெர்சனா இல்ல ஸ்டூடண்ட்ஸா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒர்க் பெர்சன் அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட வந்து கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு அவங்க இப்போ ஒர்க்குக்கு வந்து வண்டியில தான் போறாங்க அப்படின்னா, அந்த வண்டியில இப்போ பெட்ரோல் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க ஒர்க்குக்கு போனா தான் வந்து அமௌண்ட் அந்த 1 நாள் போல 1 மணி நேரம் லேட்டா போனாங்க அப்படின்னாலுமே, அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை இருக்கு அந்த ஒர்க் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கண்டிப்பா ஒரு ரூ. 200 அவங்க பெட்ரோல் குடுத்தா மட்டும் தான் அந்த ஒர்க் போய் ரீச் பண்ண முடியும். அப்ப அதுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இங்க ஏன் வந்து குடுக்க மாட்றீங்க? இங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு இன்கம் எப்படி வரும்? அப்டின்னு நீங்க கேளுங்க. அந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் நெறையா சொல்லலாம். இதுவே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்கன்னா, சேவிங்ஸ் பண்ண சொல்லுங்க. இப்ப டெய்லி உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி ஒரு 50, 100 அந்த மாரி குடுக்குறாங்க அப்டின்னா, வேணுன்றதுக்கு வந்து செலவு பண்ணிட்டு மீதி ஏன்னா இங்க நீங்க இன்கம் பண்ணணும்னு வந்தாச்சு. தேவைக்கு அமௌண்ட்ட செலவு பண்ணிட்டு மீதி அமௌண்ட்ட சேவ் பண்ணுங்க. இப்போ 100 குடுக்குறாங்கன்னா, 50 செலவு பண்ணிட்டு 50 சேவ் பண்ணுங்க. இல்ல 50 தான் குடுக்குறாங்கன்னா, ஒரு 20 செலவு பண்ணிட்டு 30 வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம சர்வ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எப்போ தேவையோ நம்ம வந்து இப்போ மந்த்லி வந்து நம்ம ஒரு ₹2000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் மூலிமா ஒரு ஒரு 600 ₹700 நம்ம வந்து ஒரு மந்த்லி வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதையும் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் நம்ம வாங்கிட்டு ஒரு இப்போ 2000 நம்ம வீட்டுக்கு தேவையான பேஸ்ட்டு ப்ரஷ் ஷாம்பு அந்த மாதிரி நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வேணால் வாங்க முடியும். ஓகேவா? நம்ம அதை வாங்கும்போது கரெக்டாக இந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு சேவிங்ஸ்லேருந்து நம்ம எடுத்து போட்டு நம்ம பண்ணுறோன்னா வீட்டுக்கிட்ட கம்மியாக வாங்கும்போது அந்த கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு 1 மந்த் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும். ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்டு எல்லாமே ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் இத்தனை பேர் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும் சொன்னால் அந்த பர்சனும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த பர்சன் கிட்ட ஒரு டவுன்லைன்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஏன் வந்து நம்ம மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம ஏன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குது, அது எல்லாமே அந்த பர்சன் கிட்ட ஈஸியாக நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் நம்ம வாங்குறதில்ல, அது மூலிமா பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, அது மூலிமா ஒரு இன்கம் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம மந்த்லி வாங்குறோன்னா இந்த 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 ஒரு 2000 நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு வாங்குறோன்னா ஒரு 8000 நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ப்ரான்ஸ் அச்சீவ் பண்ணோம்னா ஒரு 10,000 கிட்ட சம்பாதிக்க முடியும்னு அந்த பர்சன் கிட்ட கிளியராக புரிய வைங்க. அப்புறம் வந்து இந்த 60 பிவி கன்சல்டன்சி ஆஃபரை பற்றியும் கிளியராக புரிய வைக்க பாருங்கள். 60 பிவினா என்ன பெனிஃபிட்டு, 100 பிவினா என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு வந்து அந்த பர்சன் கிட்ட வந்து ஒரு வீடியோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவை வந்து அனுப்பி அவங்கள வந்து கரெக்டாக வந்து அந்த கன்சல்டன்சி ஆஃபரை பற்றி கிளியராக புரிய வைங்க. இல்லைன்னா உங்ககிட்ட தெரியும் அப்படின்னா கிளாரிட்டியாக நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் அப்பையும் கிட்ட சொல்லி அந்த பர்சன் கிட்ட வந்து கன்சல்டன்சி ஆஃபரோட பெனிஃபிட்டை பற்றி டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது பண்ணுற மூலிமா நமக்கு ஒரு மந்த்லி நமக்கு வந்து 4 மாதம் ஆகுனா 1 மாதம் வீட்டுக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சனும் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இனிமேல் வந்து இந்த மாதிரி கொஷின் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ரிப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டவுன்லைன்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்ககிட்ட எப்படி நம்ம வந்து எப்படி பேசணும் என்ன இதுன்ட்டு ஓரளவுக்கு வந்து வந்துட்டாங்க கிளியராக வந்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த கொஷின் கேட்பாங்க. உள்ளே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எல்லாரும் இந்த கொஷின் கேட்குறதா. அதனால் இந்த கொஷின் யாராவது கேட்டால் இந்த மாதிரி வந்து கிளாரிட்டியாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து பேசணும். இந்த ஒரு வே தான் இல்லைன்னு இல்லை. நீங்கள் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது வந்து எந்த மாதிரி வேணால் அவங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ என்னோடதில் வந்து இது வந்து எனக்கு புரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆன்சர் சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக கன்வின்ஸ் ஆவான்ட்டு. நீங்கள் வந்து இதை விட வந்து கம்பெனியோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லலாம். எல்லாமே நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இப்படி தான் வந்து எல்லா பர்சனையும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்து அவங்கள வந்து கேட்குற கொஷினுக்கு வந்து போல்டாக பேச பாருங்கள். போல்டாக பேசுங்க, கிளியராக பேசுங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் அப்ளைன் கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இருக்குது கொஷின் கேட்குறாங்க அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி உங்கள் அப்ளைன் எப்படி பேசுகிறாரோ இந்த மாதிரி தான் வந்து கிளாரிட்டியாக வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. ஓகேவா?